எண்ணற்ற கனவுகளுக்கு லட்சியவாதியாக இருப்பவர்கள் கடகராசிக்காரர்கள். 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். உங்களுடைய சிந்தனையிலே நீங்கள் எந்த செய்தியை மனசில் வைக்கிறீங்களோ அந்த செய்தியை இப்போ கேப்சர் பண்ண முடியும், இப்போ அதை நடத்த முடியும், அதை பெற முடியும். இன்னைக்கு முடிவு பண்ணுங்கள். இந்த பதிவு பார்க்குற என் அன்பு உறவுகள் என்ன வேணாலும் நினச்சிக்கடா தங்கம். படிக்கணும்னு நினைக்கிறியா தங்கம்? உயர்கல்விக்கு போகணும்னு நினைக்கிறியா தங்கம்? கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா தங்கம்? குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறியா தங்கம்? பிஸ்னஸில் நல்லா வரணும்னு நினைக்கிறியா தங்கம்? அரசியலில் சூழ்நிலைகள் மாற்றி உனக்கு சாதகமாக வரணும்னு நினைக்கிறியா தங்கம்? என்ன நினைக்கிற கண்ணு? நீ இப்போது உன்னுடைய மனசில் உன்னுடைய எண்ணத்தை பதிவு பண்ணு தங்கம். இந்த 2 கண்ணுக்கு மத்தியில் கொண்டு வந்து அந்த எண்ணத்தை நிப்பாட்டு தங்கம். அது நடக்கும் கண்ணு. உன்னோட சோதனைகள் தனிய போகுது கண்ணு. உனக்கு தனிமை விலக போகுது கண்ணு. இனிமை சேரப்போகுது கண்ணு. இது ஆணித்தரமாக சொல்கிறேன் தங்கம். இது மட்டும் நீங்கள் இப்போ செய். இந்த கடகராசிக்கு இப்படி ஒரு அற்புதமான தருணம். காரணம் என்ன தெரியுமா? கடகத்திற்கு 2வது வீடு சிம்மம். முதல்ல கடகம் உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையோட யதார்த்தத்தை உணரணும். உங்களுக்கு சிம்மம் தான் 2வது வீடு, குடும்பஸ்தானம், சூரியனுடைய வீடு. அங்கே சூரியன் ஆட்சி பெற்றிருப்பார். உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு நட்பு, உச்சம் பெற்ற குரு அங்கே நட்பு பெற்றிருப்பார். அப்போ உங்களால் ஒரு டம்மி பீஸாவோ இல்லை தரம் தாழ்ந்தோ இல்லை கௌரவத்தை இழந்தோ இருக்க பிடிக்காது. எங்கே இருந்தாலும் நம்ம ஹையாக தான் இருக்கணும்னு ஆசை வரும். அடிப்படையிலிருந்து நான் மேலே போகிறேன் அப்படிங்கிறத விட டைரெக்டாகவே ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட நபர் அதை தான் விரும்புவீங்க. ஒரு கோவிலுக்கு போகிறதாக இருக்கட்டும், கியூவில் நிற்க பிடிக்காது. சாதாரணமாக ஏதாவது ஒரு போட்டுக்கு போகிறதா இருந்தால் கூட, படகு சவாரி பண்ணுறதா இருந்தால் கூட டக்குன்னு போய் உட்கார தான் பிடிக்கும். எங்கேயும் ஒரு கியூவை கண்டா பிடிக்காது, கூட்டத்தை கண்டா பிடிக்காது. அதே நேரத்தில் ஒரு ஃபோட்டோவாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், அதில் தான் மனசு லைக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு மேலே தான் கடகத்துக்கு என்றைக்குமே லைக் அதிகமாகும். அப்படிப்பட்ட கடகத்துக்கு சிம்ம ராசி தான் 2வது வீடு. அதனால் கௌரவம் ரொம்ப முக்கியம். சொந்த அப்பா அம்மாட்ட கூட கௌரவத்தை எதிர்பார்க்குற ஒரு ராசினா அது கடக ராசி தான். சொந்த அப்பா அம்மாட்ட, மற்றவங்களாம் அப்புறமா. அப்பா தானேன்னு எதுவும் பேசிடக்கூடாது, அம்மா தானேன்னு எதுவும் பேசிடக்கூடாது. ஏன் என்னை இப்படி பேசினேன், ஏன் என்னை இப்படி யோசிக்கிற, அப்படி கேள்வி கேட்கக்கூடியவர்கள். அதனால் என்னென்னா, இந்த கௌரவம் ஒரு விதத்தில் உங்களை லாபமாக மாற்றும். உங்களுக்கு ஒரு மரியாதையை அதிகப்படுத்தும். வயசு ஏற ஏற கடகராசியோட மரியாதை கூடும். உங்கள் வீட்டில் உள்ளவங்களே உங்களை மதிப்பாங்க. ஏதாவது பேசினா திட்டி போடுவாங்க அப்படின்னு, ஏதாவது பேசினா ஏதாவது வருத்தப்பட்ட போகிறா அப்படின்னு உங்களை ஏற்றுப்பாங்க. 5வது வீடு உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா விருச்சகம். செவ்வாய் எங்கள் அதிபதி. உங்கள் ராசிக்குரியவன் அங்கே நீசம். அதனால் உங்களுக்குள்ள ஒரு அதிகமான கோபம் வந்துடும். எங்கேருந்து தான் அந்த கோபம் இருந்ததுன்னே தெரியாது. எப்பேற்பட்ட உறவுகளையும் உடனே முறிச்சிடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. முருங்கை மரத்தை முறிக்கிற மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட உறவுகளையும் முறிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. பிடிக்கலன்னா பிடிக்கல தான். ஏன் பிடிக்கல, எதுக்கு பிடிக்கல, இந்த காரணம்லாம் கேட்க பிடிக்காது. இது கடகத்துடைய விடை. 5வது வீடு அங்கே இருக்கிறனால. அதனால தான் இல்லற வாழ்க்கையில் நிறைய பேர் கடகராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா நிறைய டைவர்ஸ் வாங்குறது, பிரிஞ்சு இருக்கிறது, வேண்டான்னு இருக்கிறது. ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஆனால் விலகி விலகி இருப்பாங்க. ஒரே இடத்துக்கு ட்ராவல் பண்ணி வருவாங்க, ஆனால் செட் ஆகாது. ஆனால் அதே செட் ஆகிற மாதிரி உள்ள ராசியை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சக்கா போடு அடிமையாக இருப்பாங்க உங்களுக்கு வீட்டுக்காரவங்க. லேடிஸாக இருந்தால் பெண்களுக்கு ஆண்கள் அடிமையாக இருப்பாங்க, ஆண்களுக்கு பெண்கள் அடிமையாக இருப்பாங்க. அப்படி ஒரு ராசியை கல்யாணம் பண்ணணும். அங்கே தான் மேட்சிங். மேரேஜ் பண்ணும்போது கடகராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். சில பேருக்கு இந்த காதல் நல்லா கை கூடும். கடகராசிக்காரர்களுக்கு ஒரு காதல் புட்டுக்கும், அதை பற்றி பயப்படக்கூடாது. 1க்கு 2 காதல் கூட புட்டுக்கும், பயப்படக்கூடாது.
காதல் புட்டுக்கிட்டப்பா, டோன்ட் ஃபீல். நமக்கு அவன் செட் ஆகலைப்பா, நமக்கு அவன் செட் ஆகலை. அவன் வந்தால் நம்ம தலையில் வந்து மிளகா அரைச்சிடுவான், அவன் வந்தால் தலையில் வந்து மிளகா அரைச்சிடுவான், அதனால நமக்கு செட் ஆகலை. ஏன்னா 5வது வீடு நமக்கு சம்பந்தம், நம்மளோட நாடி நரம்பாக இருக்கணும் நம்மளுடைய பேர். 7வது வீடு சனியோடைய வீடு. அப்போ என்னென்னா, நீங்கள் சொல்கிற சட்டத்திற்கு அவர்கள் உட்படணும். உட்படாதவர்களை நீங்கள் உருப்பட வைக்க முயற்றீங்க, நீங்கள் போட்டு திருடிங்க, அவ்வளோதான். எனக்கு கிடைக்காது எவனுக்கு கிடைக்கக்கூடாதா, இப்படி நினைக்கக்கூடியவர்கள் தான் கடகராசிக்காரர்கள். அதாவது இல்லறத்தில், அதாவது நம்பினவங்க துரோகம் பண்ணால் கடகத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்பினவங்க துரோகம் பண்ணக்கூடாது, தன்னோட இமேஜை இன்னொருத்தவங்களுக்கு முன்னாடி பேசிடக்கூடாது. அது வந்து கடகராசியை பொறுத்த வரைக்கும் பெத்த அம்மா அப்பா வரைக்கும் தூக்கி எறிஞ்சிருவாங்க. இப்போது கடகராசி சொல்லுவாங்க, இதை சொல்லாத வெளியில் அப்படின்னாங்கன்னா நம்ம சொல்லக்கூடாது. சொன்னால் அவ்வளோதான், பத்ரகாளி ஆட்டம் தான், பிடாரி ஆட்டம் தான், முனீஸ்வரன் தான், ஐயனார் தான், வீரன் தான், பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. அப்போ வந்து இந்த 7வது வீடுங்கிறது சனியோடைய வீடாக இருக்கனால ரூல்ஸ் அவங்க போடுறவங்களாக இருப்பாங்க. ரூல்ஸு அவங்க போடுறவங்க. இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான். 1 2 3 4 5 6 7 மகரம், அவங்க தான் ரூல்ஸ். 8 9வது வீடு குருவுடைய வீடு. இங்கே தான் சஸ்பென்ஸ் இருக்குது. இந்த 9வது நல்ல பேரை எங்கேருந்து தான் வாங்குறாங்கன்னு தெரியாது. வீட்டில் பூரா கெட்ட பேர் வாங்குவாங்க, வெளியில் பார்த்தா பூரா நல்ல பேர் வாங்குவாங்க. இப்படி ஒரு மனுஷியை பார்த்ததே இல்லையப்பா, இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லையப்பா, எப்படா பேர் வாங்குறீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கும். வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் அவங்க வண்டவாளம் தண்டவாளம்லாம். சொந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இவனோட பற்றியில். ஆனால் வெளியில் போனால் அம்சமாக இருப்பாங்க, அப்படியே டோட்டலி சேஞ்ச். ரெட்டை வாழ்க்கை வாழ்கிறதுல வல்லவர்கள் கடகராசிக்காரர்கள். 2 ஃபேஸ் இருக்கும் அவங்களுக்கு. அது 9வது இடத்துல, அது குரு. நல்ல பேர் வாங்கிடுவாங்க, நல்ல மனுஷன், பெரிய மனுஷங்கள்ட்ட பேர் வாங்குவாங்க, பாராட்டுகள் வாங்குவாங்க, புகைப்படங்கள் அதிகமாக வருவாங்க. மீடியா ஃபேஸுங்கிறது கடகத்துக்கு எளிமையாக உட்காரும். தன்னை அழகாக வெளியில் காட்ட ஆரம்பிப்பாங்க. இப்படி கடகத்துடைய பிளானிங் நடக்கும். இதுதான் புரிஞ்சுக்கணும். இதில் இந்த சோதனைகள் நமக்கு தணியணும் அப்படின்னா, நான் என்றைக்குமே ஒன்று சொல்லுவேன், கடகராசிக்காரர்களே, பாதை என்பது உருவாகாது, நாம் உருவாக்கும். ஒரு நிறைய செடி இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தர் போவார், பின்னாடியே இன்னொருத்தர் போவார், பின்னாடியே இன்னொருத்தர் போவார், 100 பேர் போனால் அந்த இடத்துல ஒரு பாதை உருவாயிடும். எங்கேயாவது செடிகள்லாம் மனிதர்கள் வருகிறார்கள், நாம் கொஞ்சம் விலகி கொள்வோம், நமக்கு ஒரு பாதையை கொடுப்போம் அப்படின்னு செய்தால், கடகத்துடைய தன்மை, உங்களுடைய மைனஸ், உங்கள் சோதனை ஏன் தனிய மாட்டேங்குதுன்னா, நீங்கள் பாதையை உருவாக்க வேண்டும். பாதை தானாக உருவாகாது, உங்களுக்கு வாழ்க்கைக்கான வழி தானாக கிடைக்காது, நீங்கள் வழியை உண்டாக்கணும். நீங்கள் உண்டாக்குனா உங்களுக்கு வழி கிடைக்கும். இந்த கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு ஒன்று இருக்கும், இந்த 2 வீலர் போகிறதுக்காக டக்குன்னு உள்ள புந்து இந்த ரோட்டுக்குள்ளே போவான், பார்த்துருக்கீங்களா? ஒருத்தன் போயிருப்பான், 2 பேர் போயிருப்பான், எப்படியா அது ஒரு பாதையை உண்டாக்கிடுவான். இவ்வளவுதான். கடகராசிக்காரர்கள் உங்களுக்கென்று ஒரு பாதையை நீங்கள் உருவாக்குங்க. இதுதான் உங்களுடைய பெரிய பலம். நீங்கள் எதை இருந்தாலும் உருவாக்கணும். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு கர்மா அதிகமாக வேலை செய்யும். எதனாலன்னா அந்த கோபத்தினால கர்மா வேலை செய்யும். கோபக்கர்மா அதுக்குன்னு பேர். எங்கேருந்து அந்த கோபம் வருதுன்னு தெரியாது கடகத்துக்கு, பொத்துக்கிட்டு வந்துடும். அதனால சில வாய்ப்புகளையே நம்ம அந்த இடத்துல இழந்துருவோம். யாருக்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படின்னே தெரியாது. அடித்து மோதி பேசிட்டு அப்புறம் திருப்பி மன்னிப்பு கேட்போம். அதுவும் பிடிக்காம மன்னிப்பு கேட்கும். சில இடத்துல பிடிக்கல அப்படின்னா சுத்தமாக மன்னிப்பு கேட்க அவாய்ட் பண்ணிவிடுவோம். அதனால வாய்ப்பை இழந்துடும். அப்போ கடகராசிக்காரர்களுக்கு கர்மா கோபக்கர்மா. அதனால் இன்னிலிருந்து நீங்கள் ஏதாவது கோவப்பட்டால் அது அப்படியே கோபம் வந்தாலே நிப்பாட்டிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு வாங்கியே கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்க எனக்கு செய்யலேன்னு நினைக்கிறத விட பொசசிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்கள் மேலே ஒருத்தவங்க அன்பு வைக்கிறாங்கன்னா அவங்க இன்னொருத்தவங்க மேலே அன்பு வைக்கக்கூடாது, அது உங்களுக்கு பிடிக்காது. இதில் தான் உங்களுக்கு பெரும் பிரச்சனையே ஏற்படும், ஈகோ ப்ராப்ளம். கடகத்துக்கும் ஈகோவுக்கும் பக்கத்து அப்படியே ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பு. இதையெல்லாம் நீங்கள் விட்டால் தான் நமக்கு சோதனைகள் தணியும்.
இதெல்லாம் விடணும் அப்படின்னா முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணணும். முருகா அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொல்லணும், 100 தடவை சொல்லணும். நீங்கள் உடனே ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி சொல்லக்கூடாது. அதுமாரி உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணணும். இந்த பதிவை பயன்படுத்தி உங்கள் குலதெய்வத்து பேரை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். அந்த பிரார்த்தனை உங்களுக்கு சீக்கிரமாக சேரும். உங்கள் குலதெய்வ அனுகிரகத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு குட்டி கலாட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது, உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, ஸ்தம்பிச்சு நிற்கிது, எனக்கு நான் தனிமையில் இருக்கேன், எனக்கு இனிமையே இல்லை, எனக்கு சோதனையாக இருக்குது அப்படின்னா அது எல்லாமே சோதனைகள் தனியும், தனிமை மாறும், இனிமை சேரும். உங்கள் குலதெய்வத்து பேரை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.